வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய vlog வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே அண்ட் சண்டே சிம்பிள் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே அண்ட் சண்டே நான் என்னென்ன குக் பண்ணேன் அப்படிங்கிற vlog தான் வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சாட்டர்டே வந்து மார்னிங் வந்து ஒரு சிம்பிளாக முள்ளங்கி குழம்பு, தேங்காய் வெங்காயம் அரைச்சி ஊற்றின முள்ளங்கி குழம்பு வச்சுட்டு சாப்பாட்டை வேலையெல்லாம் முடிச்சுட்டு யூஸ்வலாக எவ்ரி சாட்டர்டே வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் ஜூஸ் வந்து ஹேர் அப்ளை பண்ணுவேன். அது வந்து நல்லா வந்து ஹேர் க்ரோத்தை நல்லா கொடுக்கும், அந்த முடியெல்லாம் கொஞ்சம் கொட்டது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேருக்காக ஆனியன் ஜூஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆனியன் ஜூஸ்லாம் ரெடி பண்ணி அப்ளை பண்ணி ஒரு ½ அன் ஹவர் கழித்து குளிச்சுட்டு வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்டேன். அன்றைக்கி மார்னிங் வந்து வெறும் சாதம் முள்ளங்கி குழம்பு மட்டும்தான் வச்சோம். அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock மாதிரி எல்லாத்துக்கும் டீ போட்டு குடிச்சிட்டு நல்லா மழை பெஞ்சு நல்லா அப்படியே ஜாலியாக அந்த டே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடு தான் செஞ்சேன். இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட்டான டிஷ், அதாவது ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய டிஷ்ஷு. நான் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு, நான் வந்து இந்த ரேஷியோ தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஒரு சிலர் வந்துட்டு கொஞ்சம் கூட குறைச்சல், ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கை வந்து ஒரு குக்கரில் வந்து வேக வச்சிடலாம். ஸோ இப்போ அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து 1 ஸ்பூன் மல்லி, வர கொத்தமல்லி, அப்புறம் சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, இது கூட வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு ஃபைன் பவுடராக லைட்டாக மிக்சியில் விட்டு ஒரு சுற்று விட்டுருக்கணும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா உளிச்ச 10 பல் பூண்டு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில், அதாவது ரொம்ப பொடியாக ஆகக்கூடாது, ரொம்ப உடையாமல் இருக்கக்கூடாது, அந்த ஒரு மாதிரி மிடிலாக உடைஞ்சிருக்கணும். அது கூட வந்து ஒரு 6-7 பல் பூண்டு, சின்ன சைஸாக இருந்தால் 6-7 பல் போடுங்க, பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 2-3 மட்டும் போட்டால் போதும். ஸோ அந்த பூண்டு போட்டு ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் மூணு மட்டும் விட்டுக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நான் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு வந்து குக்கரில் வந்து நெய்யும் ஆயிலும் ஊற்றிக்கணும். இதுக்கு வந்து நெய் ஊற்றினா மட்டும்தான் சாப்பாடோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டு தாளிச்சிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா வந்து நல்லா அந்த எண்ணெயில் வறுக்கணும், கருகக்கூடாது, நல்லா வறுக்கணும். ஸோ உங்கள் வெங்காயம் வந்து உங்கள் ஆப்ஷன் தான், நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா இதை ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வணங்கணும் எண்ணெயில். இது கூட வந்து நம்ம மிக்சியில் அரைச்சோனையா ஜீரகம், மிளகு, மல்லி எல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டை போட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கணும். இப்போ அது கூட பெரிய தக்காளி பழமாக இருந்தால் 3 தக்காளி பழம் போடலாம், பெரிய சைஸ் பழமாக இருந்தால் 3 பழம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு அது பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற மாதிரி வணக்கி விடணும். ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து விசில் வந்து இறக்கி வச்சுட்டு நல்லா ப்ரெஷர் போயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நல்லா வெந்துடணும் தக்காளியும் வெங்காயம் எல்லாமே. இதில் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அது வந்து ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இது போட்டு நல்லா இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் தண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அரிசி பருப்பு போட்டு நல்லா அந்த மசாலா பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு பெரட்டிட்டு ஆஸ் யூஷுவல் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த அளவுக்கு ரேஷியோவில் தண்ணி வச்சு உப்பு பார்த்து நீங்கள் விசில் போட்டு ஒரு விசில் இல்லைனா 2 விசில் அந்த மாதிரி எடுத்துட்டோன்னா சாப்பாடு ரெடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் வந்து கொஞ்சம் எனக்கு உருளைக்கிழங்குலாம் ஒழிச்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணால். அப்பப்போ என்னோடய வீடியோவில் ஒரு குட்டி கை தெரியும், அது யாரும் இல்லை, என்னோடய டாட்டர் தான். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த இன்க்ரீடியன்ட்டுமே தேவை கிடையாது. உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம். உருளைக்கிழங்கு ஏற்ற மாதிரி
வரமிளகாத்தூள், உப்பு. நம்ம வந்து இந்த பைனாப்பிள், வெள்ளரிக்காய் இதுக்கெல்லாம் உப்பு மிளகாத்தூள் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். உப்பும் வரமிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு வேணும்னா இதில் பெப்பர் பவுடர் கூட போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் வந்து பெப்பர் பவுடர் போடலை. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிய விடணும். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே அதில் வந்து கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா அந்த ட்ரை பவுடர், இதை போட்டு ரொம்ப வறுக்கக்கூடாது, போட்டு ஒரு பரட்டிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து போட்டு பரட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இதில் வந்து கரெக்டான பக்குவமே பார்த்திங்கன்னா அந்த பொடியை வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம் அதை போட்ட உடனேமே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வரங்காட்டி டக்கு டக்குன்னு நம்ம பரட்டி விட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டுரும், இல்லைன்னா கறியிருச்சுன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ நல்லா போட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி பரட்டி எடுத்துகிட்டு உப்பு பார்த்துட்டு வச்சா உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இது வந்து மேக்ஸிமம் கிழங்கு வேக வச்சிட்டோம்னா 2 மினிட்ஸ் தான் இதை செய்கிறதுக்கு. இது நல்லா பெரட்டி ஒரு 5 நிமிஷம் நல்ல சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு பொரியல். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாட்டோட குக்கரில் வந்து விசில் வந்துருச்சு. ஸோ ஃபைனலி பருப்பு சாப்பாடும் உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து என்னுடைய சாட்டர்டே வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஹாப்பியாகவும் போச்சு. நெக்ஸ்ட் டே சண்டே வந்து இந்த வீக் வந்து நான்வெஜ் இல்லாத ஒரு சண்டே. இந்த சண்டே காலையில் வந்து நேரமாக எழுந்திரிச்சா கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரொம்ப சிம்பிளாக வச்சா, நீ கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலை இருந்தனால வெளியில் போகணும் அப்படின்ட்டு செஞ்சுட்ருந்தேன். எந்த புளிக்குழம்பு வச்சாலும் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தேங்காய் திருவி போட்டு வைக்கிற புளிக்குழம்புக்கு ஒரு 2 ஸ்பூன் காய் வேகும் போதே புளியில் காய் வேகும் போதே விளக்கெண்ணெய் விட்டோன்னா அந்த குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி ஊற்றி அதில் காய் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுலேயே வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் திருவண்ண தேங்காய் போட்டு இறக்கி வச்சுருவேன். அந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு இது சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கடைக்கு போயிருந்தோம். கடைக்கு போயிட்டு கொஞ்சம் சாரீஸ், அது கான்ட்ராஸ்ட் ப்ளவுசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர வழியில் வந்து மாம்பழம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பா வந்து ரொம்ப நாளாக மாம்பழம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. ஸோ மாம்பழம் வாங்கி கொடுத்துட்டு அவளையும் அங்கேயே அந்த கடையில் அந்த மாம்பழம் விற்கிறவங்க வந்து பாப்பாவுக்கு ஒரு பணம் கொடுத்து சாப்பிட்டு பாப்பா அப்படின்னு கொடுத்தனால அவளும் அங்கேருந்து சாப்பிட்டு வந்தா. வீட்டுக்கு வந்தோடனே இப்போ பார்க்குறது வந்து நாங்கள் பாப்பாக்காக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ், ஒரு சிம்பிள் ஃப்ராகு, என் ஹஸ்பண்டுக்கு டிஷர்ட், அப்புறம் கொஞ்சம் சுடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பாப்பாவுக்கு ரஃப் யூஸ்க்கு போட்டுருக்காக ஒரு ஸ்கர்ட் மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்தோம். இதுதான் வந்து ஒரு சுடி மெட்டீரியல். இது வந்து பேண்ட்டு, ஷாலு, இதுதான் வந்து டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சு கலர், ஆரஞ்சும் இல்லாமல் ஒரு மாதிரி காவி கலரும் இல்லாமல் நல்ல கான்ட்ராஸ்டான கலர். இது வந்து நல்ல டார்க் ஸ்கை ப்ளூ, இதில் பேரட் டிசைன் போட்ட மாதிரி அந்த பேரட் எல்லோ கலரில் வந்துட்டு பார்டர் போட்ட டிசைன்ஸ். இது வந்து ஷாலும் பேண்ட்டும். ஸோ ஷாப்பிங் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு சண்டே அன்னைக்கு நான்வெஜ் எதுவும் செய்யாதனால சிம்பிளாக வந்து எக் கிரேவி பண்ணியிருந்தேன். இந்த எக் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா முட்டை உடச்சி ஊற்றி வைப்போம் இல்லையா, அந்த குழம்பு தான். எண்ணெயில் வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா போட்டு வணக்கிட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி பழம் போட்டு நல்லா அதையும் நல்லா மேஷ் பண்ணி வணக்கி எடுத்துகிட்டு கருவேப்பிலை போட்டு வணக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கல குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு 3 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற கொதிக்க வைக்கணும். ஸோ சைடில் குழம்புக்கு ஒரு அடுப்பில் வச்சுட்டு பால் பீச்சு கொண்டு வந்தாங்க. ஸோ அதையும் ஒரு அடுப்பில் வச்சு காய வச்சாச்சு. இப்போ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு.
இதில் வந்து வெறும் தேங்காயை மட்டும் அரைச்சி ஊற்றணும், மற்ற எதுவுமே போட வேண்டாம். வெறும் தேங்காயை மட்டும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றி அது ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச உடனே முட்டையை வந்து நம்ம இதில் உடச்சி ஊற்றி சிம்மில் வச்சு வேக வச்சுருக்க போகிறோம். முட்டையை ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதில் உப்பு காரம் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும். அன்றைக்கி நைட்டு வந்து காலைல வச்ச ரசம் இருந்துச்சு, வெறும் சாப்பாடு மட்டும் வச்சு இந்த முட்டை கிரேவி வச்சாச்சு. இப்போ தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றணும். நல்லா சிம்மில் வச்சிடணும். வேகமாக கொதிச்சுன்னா முட்டை வந்து பிரிஞ்சிடும், முட்டை நமக்கு ஷேப்பாகவே கிடைக்காது. நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த கொதி வந்து மெதுவாக கொதிச்ச உடனே ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றணும். யூஸ்வலாக உங்களுக்கு நீங்கள் இப்போ எத்தனை பேர் இருக்கீங்களோ ப்ளஸ் ஒரு முட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 4 பேர் ப்ளஸ் ஒரு முட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டோம். ஏன்னா அது சப்போஸ் எங்கேயாவது உடஞ்சிருச்சு அப்படின்னாலும் ஆளுக்கு ஒரு முட்டையாக சாப்பிட ஈஸியாக இருக்கும்னு சொல்லி 5 முட்டை உடச்சி ஊற்றி சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பிரித்து விட்டுடணும். முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒட்டி இருக்கும், அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு எடுக்க சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் இப்போ வந்து ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ஏன்னா முட்டை வந்து மேல் லேயர் வெந்துருச்சு அப்படின்னா பிரியாது. இப்போ சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு சாப்பாட்டு வேலையை முடித்தோடனே எனக்கு வந்து அந்த கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணால் மட்டும்தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு விளக்க வேண்டிய பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு கடைசியாக தான் வந்து நாங்கள் வந்து சாப்பிடவே ஆரம்பித்தோம். டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் நம்மளோட குக்கிங் முடித்தோடனே இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப வாரத்துக்கு ஒரு வாட்டி மந்த்லி ஒரு வாட்டி ரொம்ப டீப் க்ளீன் பண்ணவும் நெசசிட்டியே இருக்காது. ரெகுலராக இந்த மாதிரி 2 நேரமும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு வைப்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டுட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நைட்டுக்கு வந்து சிம்பிளாக ஒயிட் ரைஸ், முட்டை குழம்பு, ரசம், இதுதான் எங்களோட நைட் மீலாக இருந்துச்சு. அன்றைக்கி சண்டே நான்வெஜ் இல்லாதனால சிம்பிளாக வந்து எக் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ இப்படி தான் வந்து எங்களோட சண்டே போச்சு. உங்களோட சண்டேஸ் விலாக் எப்படி போகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.